சூப்பரா மணக்க மணக்க நம்ம சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை சுண்டக்காய் குழம்பு. ஆமாங்க, உங்கள சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா பச்சை சுண்டக்காயில உங்க ஸ்டைல செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு, சோ உங்களுக்காகவே இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு செம்ம டேஸ்டாவும் அஸ்தலாவும் செய்ய போறேன். அப்படி என்ன சங்கீதா செய்ய போறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, எப்பயும் செய்யற மாதிரி இல்லாம இதுல தேங்காய் பால்லாம் ஊத்தி செய்ய போறோம். அவ்வளவு சுவையா இருக்கும். பட் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சுண்டக்காய் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் எடுக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இதோடயே 2 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். இதுலயே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் இதில் போடுற ஒவ்வொரு பொருட்களும் ரொம்ப முக்கியங்க, அப்போதான் நான் சொல்கிற டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா அரைச்சி திக்கான பாலாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்க, தேங்காய் பால் இந்த மாதிரி திக்கா எடுத்துக்கணும். நம்ம கருவேப்பிலை போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ருசி தரக்கூடியது இந்த கருவேப்பிலையும் தான். ஸோ இதே மாதிரியே தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அரைச்ச தேங்காய் பாலை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது அரை எலுமிச்சை சைஸு புளி எடுத்து அதை தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த புளியை ஊற வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 2 கைப்பிடி அளவு பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சுண்டைக்காயை இடிகல்ல போட்டு ஒன்றும் பாதியமா இடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க. சுண்டைக்காயை நல்லா இடிச்சு தண்ணியில 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதுலயே கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போடும் போதும் இந்த சுண்டைக்காய் கருப்பாகாம இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு விதை இல்லாமல் சுண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த சுண்டைக்காய் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து வச்சிருக்காங்க. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா குழம்பு கசப்பாயிடும். இப்போ இது நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ சுண்டைக்காய் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாம். ஈவன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு நல்ல மீடியமாக வச்சுக்கோங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சு வரட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தாங்க போடணும். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பூண்டு நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். எந்த அளவுக்கு பூண்டு போடுறோமோ அந்த அளவுக்கு ருசி நல்லாயிருக்கும். இதோடையே 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. இப்போ நான் எப்படி பொருள் போட்டனோ அதே மாதிரியே போடுங்க. நம்ம சாப்பிடும் போதும் இந்த பூண்டு கரைஞ்சி போகாமல் அப்படியே நமக்கு கடுக்குன்னு வாய்க்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கணும். பூண்டு வெங்காயமும் லேசாக செவக்கிற மாதிரி வதக்கினா போதும். பாருங்க, வெங்காயம் அப்படியே பிங்க் கலராக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லேசாக செவந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இதிலே போட்டுருங்க. தண்ணி நல்லா வடிச்சிருங்க. இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலருங்க. இந்த சுண்டைக்காயை இந்த எண்ணெயிலே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாங்க. ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணுன்னு. எல்லா ரெசிபிக்கும் ஒரே மாதிரியே செய்யக்கூடாதுங்க. ஒவ்வொரு ரெசிபிக்கும் அதுக்குரிய மாதிரி நம்ம செய்யும் போது தான் நான் சொல்கிற டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது அப்படியே வதங்கட்டுங்க. 2 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இதோடையே 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகா பொடி 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். மெயினாக புளி ஊற்றி வைக்கிற எல்லா புளி குழம்புக்கும் நம்ம குழம்பு மிளகா பொடி போடலாம். ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷம் இந்த மசாலாவெலாம் எண்ணெயிலே வதக்கி கொடுத்தா போதுங்க.
நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதுலேயே மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இந்த மாதிரி வதக்கும் போதெல்லாம் அடுப்பணல் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் கூடி குறைச்சி அனலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் இது வேகட்டுங்க. இடையில ஒரு வாட்டி எடுத்து கிளறி கொடுங்க. இடையில ஒரு வாட்டி எடுத்து நான் இந்த தக்காளியெலாம் அப்படியே மசிச்சு கொடுத்தேங்க. ஸோ தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு எல்லாமே வதக்கினா போதுங்க. இனிமேல் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்ச புளியை நல்லா இப்போ கரைச்சிக்கோங்க. இப்போ அப்படியே நல்லா வடிகட்டி ஊற்றிடுங்க. இதுக்கு புளி நிறையா இருக்கக்கூடாதுங்க, டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஸோ புளி தண்ணி கம்மியாகவே ஊற்றுங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால இதுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இழுக்காது. அது இல்லாமல் 2 தக்காளி வேறு போட்டிருக்கோம், அதுலேருந்தும் புளிப்பு வரும். ஸோ புளிப்பு அதிகமாச்சுன்னா இந்த ரெசிபி நல்லாவே இருக்காது. கவனமாக புளி தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றுங்க. இப்போ இது இப்படியே விடுங்க. இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டும். A few minutes later. பாருங்கள், புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் ஒன்று கவனமாக கவனிங்க. ஒரு சிலர் தேங்காய் யூஸ் பண்ணாமல் செஞ்சுக்காமீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் தேங்காய் பால் வேணான்னு நினச்சிங்கன்னா இதோடையே விட்டுறலாம். இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் வறுத்து வச்சிருக்கிற வெந்தய பொடி மட்டும் தூவி விட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே இறக்கிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பாலை ஒரு தடவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது குழம்புல ஊற்றிடலாங்க. தேங்காய் பாலை ஊற்றிக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்படி கிளறணும். தேங்காய் பால் அப்போ தான் திரியாமல் இருக்கும். புளி ஊற்றிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், தேங்காய் பால் திரிஞ்சிடுமா அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். இப்போ நான் செய்கிற ஸ்டைலில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறுங்க. உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போயும் கொஞ்சம் உப்பு போட்டோமா கரெக்டாகிடும். ஸோ மீடியம் அனல்லே இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. பாருங்கள், தேங்காய் பால்லாம் திரியவே இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு டவுட் வரும், அதனால தான் சொல்லிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். 2 to 3 நிமிஷம் இது கம்மியான அனல்லே நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. இப்படியே குழம்பு திரண்டு சுண்டி வரணும். ஸோ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். A few minutes later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு முன்ன இருந்ததை விட சுண்டிக்கிச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துருங்க. இந்த குழம்பு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நம்ம வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதிலேருந்து இந்த 3 விரலால் அப்படியே வெந்தய பொடி எடுங்க. இவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே போடும்போதும் கசப்பு தன்மை வந்துடும். கொஞ்சோண்டு தான் போடணும். பட் இதுதான் இந்த குழம்புக்கு ஸ்பெஷலே. அவ்வளோ ருசியை கொடுக்கும். மீதி இருக்கிற இந்த பொடியை நீங்கள் வேறு ஏதாவது புளிக்குழம்பு வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஸோ 2 நிமிஷம் இதை அப்படியே கம்மியான தீயிலே கொதிக்கட்டுங்க. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெயும் கசிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே லேசாக இந்த கருவேப்பிலையை உள்ளே தள்ளி கொடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சுட சுட சாதம், மணக்க மணக்க சுண்டக்காய் புளிக்குழம்பு, ஆவி பறக்க பறக்க சுண்டக்காய் குழம்பு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. சாதா ஒரு சுண்டக்காய் தான். இப்போ நான் செஞ்சு இதே மெத்தட்லேயே இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போதும் அவ்வளோ சுவையை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கும் போது அதில் நம்ம கருவேப்பிலை பூண்டுலாம் போட்டோம்ல, அது செம்ம ருசியை கொடுக்கும். அதே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி வச்சு பாருங்க, செம்ம அஸ்தலாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்சு கொடுக்கறதா இருந்தால் குழம்பையும் சாதமும் நல்லா ஆற வச்சுட்டு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து பாருங்க. ஒரு பருக்க சோறு மீதி வைக்காம எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் வீடியோவில் சொன்ன டிப்ஸ், அளவு, குறிப்பு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக இந்த சுண்டக்காய் குழம்பு செஞ்சிடலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நல்லா செம்ம சூடாக இருக்கு. சாப்பிட்ருவோங்க. வா,
செம்மையா இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் மீன் குழம்பு வெந்தய குழம்புலாம் வச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். பட் ஆனால் இந்த சுண்டைக்காயோட டேஸ்ட்டு இதில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் எப்பயுமே சொல்கிறதான், ப்ளீஸ் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.